அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். Poco X3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. Poco F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 476. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே 5G சம்மந்தமானது தான். ஏன்னா இந்தியாவில் 5G நெட்ஒர்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சில கம்பெனிஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து இந்த பர்ச்சேஸில் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து ட்ரஸ்டட் கம்பெனி கிட்டேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் ட்ரஸ்டட் கம்பெனிஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஏர்டெல் வந்து Huawei கூட வந்து கொலாப் பண்ணி சிலது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மீறி யாராவது நான் ட்ரஸ்டட் கம்பெனிஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து இங்கே வந்து நான் ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறது எல்லாமே சைனீஸ் கம்பெனிஸ் தான். ஸோ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து கியர்ஸை வந்து ட்ரஸ்டட் கம்பெனி கிட்டேருந்து மட்டும் வாங்கினா மட்டும்தான் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து அவங்க வேலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக BSNL யூசர்ஸ்க்காக தான். ஏன்னா எப்போவுமே வந்து BSNL யூசர்ஸ் எல்லாருமே நீங்கள் வோடஃபோன், ஜியோ இல்லைனா ஏர்டெல் பற்றி தான் அப்டேட் கொடுக்குறீங்க, BSNL பற்றி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்காக தான். ஸோ BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் 4G நெட்ஒர்க் கொண்டு வரதுக்காக வந்து கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. 2 வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில கிளாஸஸோட வந்து BSNLக்கு 4G வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது. என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல BSNL வந்து இந்தியாவில் 4G நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஃபாரின் வெண்டர்ஸ், அதாவது நோக்கியா, சாம்சங், எரிக்சன் அப்படிங்கிற மாதிரி தான் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து 50% இந்தியன் வெண்டர்ஸ் கிட்டேருந்து இருக்கணும், 50% நீங்கள் ஃபாரின் வெண்டர்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இதையடுத்து இந்தியாவில் BSNL உடைய 4G நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்குள்ளே ரோல் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக BSNL யூசர்ஸ்க்காக. JioPages இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் இனிமேல் எல்லா ஆண்ட்ராய்ட் டிவி பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ JioPages அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆப்ஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது. அதே ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்ட்ராய்டில் வாட்ச் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் டிவி யூசர்ஸும் வந்து JioPages வந்து உங்களுடைய டிவி வழியாகவே வாட்ச் பண்ணுற மாதிரி ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதுலேயும் உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் எப்படி டிஃபால்ட் மோட், அதுக்கப்புறம் இன்காக்னிட்டோ மோட் இருக்கோ, இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் மோட் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ JioPages இனிமேல் ஆண்ட்ராய்ட் டிவி பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டூரா இந்த பேரில் ஒரு 5G ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து ஸ்வீடனில் ஸ்ட்ரீட்ஸில் எல்லாருக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதா தெரியுது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்குது. இது 5G இருந்தால் போதும், ரொம்பவே குவிக்காக எல்லா இடங்கள்லையும் GPS லொக்கேஷன் போடுற எல்லா இடத்துலையும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதா தெரியுது. தற்சமயம் கோவிட் சுச்சுவேஷனால் இந்த ரோபோட்டை வந்து இவங்க டெஸ்டிங்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 5G நெட்ஒர்க் தான். ஏன்னா லோ லேட்டன்சி அதில் தான் இருக்கும். ஸோ 5G நெட்ஒர்க் இருக்கிற இடங்கள்லாம் வந்து இந்த ரோபோட் போயிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுறதா தெரியுது. நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியும் தெரியுது. சிக்னல் ரொம்பவே பாப்புலரான அதே சமயத்தில் சேஃபான மெசேஜிங் ஆப்பை வந்து சைனாவில் பேன் பண்ணிட்டதா தெரியுது. சைனா அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நெட் சென்சார்ஷிப் அதையும் வந்து அவங்க எப்போவுமே பண்ணுறது தான். எஸ்பெஷலி ஃபாரின் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. இதே மாதிரி இப்போ சிக்னலையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ சைனீஸ் எல்லாமே வந்து இனிமேல் சிக்னல் டவுன்லோட் பண்ணணும்னா VPN வழியாக தான் பண்ண முடியும். ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டே பேன் பண்ணிட்டதா தெரியுது. ஸோ இவங்க பேன் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் பீப்புள் எல்லாருக்கும் வந்து இந்த சிக்னல் ஆப்லுடைய ப்ரைவசி ரொம்பவே பிடிச்சி அவங்க டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை டவுன்லோட் பண்ணுறதுனால அவங்களுடைய ஆப், அதாவது WeChat-உடைய டவுன்லோட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வந்து இதை அஃபிஷியலாக பேன் பண்ணிட்டதா தகவல் வெளியாக இருக்குது. ரெட்மியுடைய 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்ச் 15 வரைக்கும் ஆன்லைனில் ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருந்தது. இப்போ அதே ஆஃபர் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் 31 வரைக்கும் ஆஃப்லைனில் உங்களுக்கு அதே ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெட்மியுடைய 9 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 9 Prime, Note 9, Note 9 Pro இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃப்லைனில் மார்ச் 31 வரைக்கும் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெட்மி ஃபோன்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரெட்மி வர்சஸ் ரியல்மி அப்படின்னு சொன்னாவே இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்க ஒன்று தான். ரியல்மியோடைய சிஇஓ வந்து ரெட்மியை போக் பண்ணுற வகைகளில் ஒரு ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க நேற்று. என்ன ட்வீட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 10 சேல்ஸ் வந்து நேற்று நடந்தது பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப் ஹேங் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு, பஃபரிங்கில் போயிடுச்சு, நிறைய பேருக்கு பர்ச்சேஸே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனை ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதையடுத்து ரியல்மியோடைய சிஇஓ ஒரு ட்வீட்டே பண்ணிட்டாங்க. அதாவது ரியல்மி 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ்க்காக ரெடியாக இருக்குது, எல்லா ஸ்டாக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆப்பும் கிராஷ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரெட்மியை போக் பண்ணுற வகையில் ஒரு ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் ஷார்க்குடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. இது மார்ச் 23 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ பிளாக் ஷார்க் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுக்கலாம். பிளாக் ஷார்க் 4, பிளாக் ஷார்க் 4 ப்ரோ. 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ரோ வெர்ஷன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 கொடுக்கலாம். கூடவே வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500 பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. கூடவே இதோட பாக்ஸ் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. இதோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் லோகோ, அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கல் டிசைன், அதுக்கப்புறம் பிளாக் ஷார்க் ப்ரோ அப்படின்னு சொல்லி அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ரக்டு ஃபினிஷில் இருக்க பாக்ஸ். ஸோ இது வந்து மார்ச் 23 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகுது. ரியல்மி 8 சீரிஸ் இந்தியாவில் மார்ச் 24 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோவும் ரிவீல் ஆயிடுச்சு. அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம பார்த்தா அதே அவுட்லுக் தான். ரியர் சைடில் டேர் டு லீப் இதில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ஸில் வந்தது. இப்போ ரியல்மி 8 ப்ரோ அமலட் பேனல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி 8 சீரிஸ் மார்ச் 24 அன்னைக்கு iQoo Neo 5 சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் அமலட் பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,900, அதாவது அப்ராக்சிமேட்டாக 28,000க்கு வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோவுடைய iQoo Neo 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது ஏப்ரலுக்குள்ள. ASUS இந்தியாவில் கேமிங் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை எண்ட் கிராஃபிக் கார்ட்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இமேஜில் பார்க்கறது தான். ASUS உடைய ROG Strix G15 வந்து 1,57,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு ஸ்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,34,000 வரைக்கும் இருக்குது. டெஸ்க்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 லட்சம் கிட்ட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ASUS உடைய இந்த லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து இந்த வாரத்திலே உங்களுக்கு கடைகள் ஆன்லைன் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ரியல்மி C சீரீஸில் ரியல்மி C25 உடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆச்சு. மார்ச் 23 அன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்தோனேஷியாவில் தான் லான்ச் ஆகுது. ஸோ ரியல்மியுடைய C சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து என்ட்ரி லெவல் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய C சீரீஸ் மாதிரி வந்து G35 இல்லாமல் G70ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்றபடி 6000 mAh பேட்டரியோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட மார்ச் 23 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குளோபல், அதாவது இந்தோனேஷியாவில், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியோடைய Mi 11 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 5G ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா இப்போ 4G உடைய ஒரு இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஒரு கவருடைய இமேஜ் தான். இதில் ரொம்பவே கிளியராக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. இது ஸ்னாப் ட்ராகன் 732G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா டாட் டிஸ்பிளே OLED பேனலில் இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Mi 10 லைட் முதல்ல வந்து உங்களுக்கு குளோபல் லான்ச் தான். அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி A52 A72 2 ஸ்மார்ட் ஃபோனும் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட லான்ச் ஈவெண்ட், அதாவது லைவ் லான்ச் ஈவெண்ட் உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து OIS ஸ்டெபிலைசேஷன் இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை இது IP ரேட்டிங்கோட இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் A51 A71 விட ஒரு பிக் அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக? OnePlus 9 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கிடையாது. சார்ஜர் அண்ட் கேபிள் வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து OnePlus 9 சீரிஸ் பாக்ஸ் கூட சார்ஜர்
சார்ஜர் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ரிவீலாக இருக்கிறது பார்க்கும்போது இது 50 வாட் வாப் சார்ஜர் பவர் அடாப்டரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. போக்கோ F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆயிடுச்சு. இது மார்ச் 22 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் லான்ச் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் லான்ச் இன்னும் தெரிய வரல. ஸோ போக்கோ F3 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ரெட்மி K40 உடைய ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். ஸ்னாப் டிராகன் 870ல ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மார்ச் 22 அன்னைக்கு இவங்க குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுறாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை போக்கோ X3 ப்ரோவும் மார்ச் 22 அன்னைக்கு குளோபலாக லான்ச் ஆகுது. இந்தியாவில் மார்ச் 30 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அவுட்லுக் இப்போ ரிவீலாக இருக்கு. போக்கோ X3 Pro உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ரியர் பேனலில் போக்கோ பிராண்டிங் பெருசாக இருக்குது. கேமரா மாடியூலும் வந்து ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் எப்படி போக்கோ X3 இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு போக்கோ X3 மாதிரி தான் இருக்குது. எந்த பெரிய அப்கிரேடும் இவங்க பண்ண மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக், மெட்டல் பிரான்ஸ், ஃப்ராஸ்ட் ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல், 120 Hz refresh rate, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கூடவே ஸ்னாப் டிராகன் 860ல இது அப்ராக்சிமேட்டாக 21,000 to 23,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 23,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவுட்லுக் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும் போக்கோ ஃபேன்ஸ்க்கெல்லாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஸ்வீடனில் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய 5G ரோபோட் டிவைஸுடைய பெயர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மொபிலிட்டி என்ஹான்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீகுமார். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீ. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.